ஹலோ கைஸ், வரும் லிக்கோ மற்றும் விர்கோ எனும் கிராவிடேஷனல் வே அப்சர்வேட்டரி மூலம் ரிசர்ச்சர் 17 ஆகஸ்ட் 2017 நமது பூமியிலிருந்து 140 மில்லியன் லைட் இயர்ஸில் உள்ள என்ஜிசி 4993 எனும் கேலக்சியில் ஒரு பயன் சஷ்டத்தில் இருக்கக்கூடிய 2 நியூட்ரான் நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்றுடன் மோதி கிலுனோவா ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு ரிசர்ச்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிலுனோவானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைனரி ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய 2 நியூட்ரான் நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்றுடன் மோதும் போது காமா ரே பஸ்ட் ஏற்படும். இதுதான் கிலுனோவா. இந்த என்ஜிசி 4993 கேலக்சி பைனரி ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய 2 நியூட்ரான் நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்றுடன் மோதி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த 2 நியூட்ரான் நட்சத்திரங்களும் வெடித்திருக்கு. கிலுனோவா ஏற்பட்டிருக்கு. அந்த கிலுனோவானால ஏற்பட்ட ஹீட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிக் வெப்பத்துடன் ஒப்பிடக்கூடிய பில்லியன்ஸ் ஆஃப் டிகிரிஸ் ஹீட் இந்த கிலுனோவால இருக்கு அப்படின்னு ரிசர்ச்சர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல அடிப்படை பார்ட்டிகல்ஸ் ஆன எலக்ட்ரான் சுதந்திரமாக கட்டுப்பாடு இன்றி சுற்றி திரியும் அப்படின்ட்டு ரிசர்ச்சர் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிலுனோவா எக்ஸ்பாண்ட் மற்றும் குளிர்ச்சி அடையும் போது எலக்ட்ரான் பார்ட்டிகல்ஸ் ஒன்று சேர்ந்து ஆட்டம்ஸா மாறும் அப்படின்ட்டு ரிசர்ச்சர் தெரிவிச்சிருக்காங்க. இதே தான் பிக் பேங் ஸ்டார்டிங்ல ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு ரிசர்ச்சர் தெரிவிச்சிருக்காங்க. அதனால இந்த கிலுனோவா மினி பிக் பேங் அப்படின்ட்டு ரிசர்ச்சர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கிலுனோவாக்கு AD2017 GFO அப்படின்ட்டு ரிசர்ச்சர் நேம் வச்சிருக்காங்க. AD2017 GFO இந்த கிலுனோவானால 297 லைட் இயர்ஸ் வரைக்கும் இந்த கிலுனோவாவோட பாதிப்பு இருக்கும் அப்படின்ட்டு ரிசர்ச்சர் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 16 லைட் இயர்ஸுக்குள்ள ஏதாச்சும் ஒரு கிரகத்தில் ஏதாச்சும் ஒரு பிளானட்ல உயிர்கள் இருந்துச்சுன்னா அந்த உயிர்கள் இந்த கிலுனோவாவோட ரேடியேஷனால முற்றிலுமாக அழிஞ்சிடும் அப்படின்ட்டு ரிசர்ச்சர் தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா ரிசர்ச்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைனல் அந்த வீடியோ இப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.